மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது கணக்கேடுகள் பராமரிப்பிற்கும் கணக்கியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள். கணக்கேடுகள் பராமரிப்பிற்கும் கணக்கியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள். மாணவிகளே, கணக்கியலுடைய வரைவிலக்கணமும் படிச்சிருக்கிறோம், கணக்கேடுகளின் வரைவிலக்கணமும் படிச்சிருக்கிறோம். சரியா? அதனுடைய வேறுபாடுகளை வைத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் உன்னுடைய வரைவிலக்கணத்தை வச்சு அது வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க. அவற்றினுடைய செயல் பரப்புங்கிற தலைப்பின் கீழே பாகுபடுத்தப்பட்டிருக்கும். கணக்கேடுகள் பராமரிப்பு அப்படின்னு சொல்லும்போது வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துதலை உள்ளடக்கியது. வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை வகைப்படுத்துதலை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறோம். இந்த வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்யும் பொழுது அவற்றை இனம் கண்டு பதிவு செய்தல், ரொக்க நடவடிக்கையா, கடன் நடவடிக்கையா, அல்லது எந்த கணக்கு வகையை சார்ந்தது என இனம் கண்டு பதிவு செய்கிறோம். அவற்றை வகைப்படுத்தப்பட்டதுன்னா கணக்குகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு பதிவு செய்யக்கூடிய ஒன்று கணக்கேடுகள் பராமரிப்பு என அழைக்கலாம். அடுத்ததாக கணக்கியல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிதி தகவல்களை கணக்கேடுகளில் பதிவு செய்கிறோம். புரியுதா? கணக்கேடு பராமரிப்புனாலே எதற்காக பராமரிக்க அப்படின்னா நிதிநிலைகளை தெரிந்து கொள்வதற்காகன்னு தெரிஞ்சிருக்கிறோம். இவ்வாறு நிதிநிலை அறிக்கைகளை கண்டுபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்காக பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துதலை மட்டும் அல்லாது பகுப்பாய்வு மற்றும் உய்த்துணர்தல் ஆகியவற்றையும் உள்ளடக்கியதான் கணக்கியல் என அழைக்கப்படுகிறது. பகுத்தாய்வு மற்றும் உய்த்துணர்தல், பகுத்தாய்வு மற்றும் உய்த்துணர்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது கணக்கியல் என பாகுபடுத்தப்பட்டுள்ளது. பகுப்பாய்வு செய்தல் அப்படின்னு சொல்லும்போது நிலை சொத்துக்களுக்கும் நடப்பு சொத்துக்களுக்கும் உள்ள விகிதங்களை நம்ம என்ன செய்யலாம்னா ஆய்வு செய்யலாம். உய்த்துணர்தல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணக்குகளின் தன்மைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கணக்கிற்கும் நிகரான பற்று வரவு ஒன்று உண்டு. இவற்றினுடைய கணக்கியலின் தன்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு அவற்றை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விரிவான ஒரு விளக்கத்தோடு நமக்கு எடுத்துரைப்பதான் கணக்கியல் என அழைக்கலாம். எனவே கணக்கேடுகள் பராமரிப்பு அதன் செயல்பரப்பு எல்லையின் அடிப்படையில் பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துதலை உள்ளடக்கியது என்றும், கணக்கியல் என்பது நிதி தகவல்களை கணக்கேடுகளில் பதிவு செய்தல் வகைப்படுத்துதல் அல்லாது பகுப்பாய்வு மற்றும் உய்த்துணர்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது என கூறலாம். ரெண்டாவதாக அதனுடைய நிலைகளை குறித்து கூறப்பட்டுள்ளதற்கும் அது எந்த நிலையில் கீழ் அடங்கும் அப்படின்னு சொல்லும்போது கணக்கேடுகள் பராமரிப்பு கணக்கியலின் தொடக்க நிலை. நல்லா அந்த வேர்டிங்ஸ் வித்தியாசப்படுத்துமா? கணக்கியலின் தொடக்க நிலை, கணக்கியலின் தொடக்க நிலைன்னு சொல்லும்போது கணக்கேடுகள் என்பது வணிக நடவடிக்கைகளை எவ்வாறு பதிவு செய்யப்பட வேண்டும் என எடுத்து கூறக்கூடிய இயல் அல்லது கலை கணக்கேடுகள் பராமரிப்புன்னு சொல்கிறோம். இந்த கணக்கேடு பராமரிப்பு கணக்கியல் இல்லாமல் கணக்கேடுகளில் நாம் நினைச்ச முடியாது, எடுத்து எழுத முடியாது. கணக்கியல் ஒரு பற்று ஒரு வரவு என்று எழுதுவேமே யானில் அந்த கணக்குகள் இருப்பின் மட்டுமே கணக்கேடுகளால் நம்மளால் நினைச்ச முடியும், பராமரிக்க முடியும். எனவே கணக்கேடு பராமரிப்பு என்பது கணக்கியலின் அடிப்படையாக கருதப்படுகிறது, தொடக்க நிலையாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ கணக்கியல் என்பது அதனுடைய தொடக்க நிலை மட்டுமல்லாதல் இரண்டாவது நிலை கணக்கேடுகள் பராமரிக்கப்பட்ட பின்னர் அதனுடைய தொடக்க நிலை அல்லது அடிப்படை நிலை கணக்கேடு பராமரிப்பு. இந்த கணக்கேடு பராமரிப்பை மட்டும் கணக்கியல் உள்ளடக்காது, அவற்றினுடைய பகுப்பாய்வு மற்றும் உய்த்துணர்தல் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவற்றினுடைய நிலை கணக்கேடு பராமரிப்பது அவற்றின் கணக்கியலின் தொடக்க நிலை அல்லது அடிப்படை நிலைன்னு அழைக்கிறோம். ஆனால் கணக்கியல் என்பது அடிப்படை நிலை அல்லது தொடக்க நிலை மட்டும் அல்லாது அதற்கு மேலான ஒரு படி ஸ்டெப் கூடுதலாக போய் நம்ம கணக்கியலின் மூலமாக அந்த நிறுவனத்தினை குறித்து பல்வேறு தகவல்களை பகுப்பாய்வு செய்யவும் உய்த்துணரவும் நமக்கு என்ன சொன்னால் பயனளிக்கிறது. எனவே கணக்கியல் தொடக்க நிலை மட்டுமல்லாது இரண்டாம் நிலையான பகுப்பாய்வு மற்றும் உய்த்துணர்தலை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம். மூன்றாவதாக பணிகளின் இயல்பு அடிப்படையில் அந்த பணி இயல்பு அடிப்படையில்
பொதுவாக கணக்கேடுகளை பராமரிக்கக்கூடிய நபர் யாருன்னா கணக்கர்னு சொல்லுவோம், அதாவது எழுத்தர்னு சொல்லலாம் இல்லையா, அதாவது ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழக்கமான பணியை செய்யக்கூடிய எழுத்தர் பணித்தன்மையை கொண்டது. எனவே கணக்கேடுகள் பராமரிப்பு எழுத்தர் தன்மை கொண்டது, எழுத்தர் தன்மை கொண்டது. ஆனால் கணக்கியல் என்பது பகுப்பாய்வு தன்மையை கொண்டது. கணக்கியல் என்பது பகுப்பாய்வு தன்மையை கொண்டது. ஒரு கணக்கர் எவ்வாறு தன்னுடைய கணக்கேடுகளில் பதிவு செய்ய வைத்து தன்னுடைய பணியினால் அவர் பணித்தன்மையின் அடிப்படையில் பதிவு செஞ்சிருப்பார். அந்த கணக்கேடுகளில் பதிவு செய்யப்பட்ட பணித்தன்மை அடிப்படையாக வைத்து கணக்கியல் 2வது நிலையான பகுப்பாய்வு தன்மையை நாம் என்ன சொன்னா உணர்ந்து கொள்ள முடியும், அதுவே கணக்கியல். எனவே பணிகளின் இயல்பு அடிப்படையில் ஒரு எழுத்தர் பணித்தன்மை கொண்டது கணக்கேடு பராமரிப்பு என அழைக்கப்பட்டால் கணக்கியல் என்பது பகுப்பாய்வு தன்மை கொண்டது என கூறலாம். 4வதாக தேவையான அறிவு. தேவையான அறிவு, அதாவது நம்ம படிச்சிருக்கிறோம் கணக்கேடுகளில் எவ்வாறு எழுதுகிறோன்னா, ஃபஸ்ட்டில் நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்யணும், இனம் கண்டுகொள்ளணும். அதற்கப்புறம் என்ன செய்வோம், நடவடிக்கைகளின் அடிப்படையில் அவை குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் எடுத்தெழுதப்படும். இந்த எடுத்தெழுதுதல் என்பது பேரேட்டு கணக்குகளில் நம்ம அடுத்தடுத்து நம்ம பாடங்கள் கணக்கு செய்முறைகள் படிக்கும்போது உனக்கு நன்கு புரியும். நடவடிக்கை அதை என்ன பண்ணுறோம், குறிப்பேட்டில் பதிவு செய்கிறோம். குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டவங்களை பேரேடுகளில் எடுத்தெழுதுகிறோம். இந்த பேரேட்டில் எடுத்தெழுதுவதற்கான அடிப்படை அறிவு தேவை. புரியுதா? இந்த அடிப்படை அறிவு தேவை. ஒரு கணக்குகளை குறிப்பேட்டில் பதிவும் பேரேட்டில் எடுத்தளவும் அடிப்படை அறிவு இருந்தால் போதும். ஆனால் கணக்கியல் நம்ம படிச்சிருக்கோம் 2வது நிலையான பகுப்பாய்வு மற்றும் உய்த்துணர்தல் போன்ற தன்மைகளை உண்டு, பகுப்பாய்வு தன்மை கொண்டது. எனவே அந்த கணக்கியல் பதிவுகளை மேற்கொள்ள கணக்கியல் விதிமுறைகள் அல்லது செயல்முறை நடைமுறை சார்ந்த முழுமையான அறிவு பெற்றிருக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன நிறுவனத்தினுடைய கணக்குகளை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்த மாணவி அல்லது மாணவர் என்ன செய்யலாம், எழுத முடியும், கணக்கில் எடுத்து எழுதிடலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய அளவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் கணக்கு பதிவுகளுடைய விதிமுறைகளை பின்பற்றி அல்லது அதாவது நிறுவன சட்டத்தின் கீழோ அல்லது கூட்டாண்மை சட்டத்தின் கீழோ ஒரு நிறுவனம் கணக்கேடுகளை பராமரிக்கப்படும் பொழுது அந்த கணக்கியல் பணியை செய்யக்கூடுவதற்கான அந்த கணக்கர் எழுத்தர் அவருக்கு என்னத்தன்மான பகுப்பாய்வு தன்மையை அறியக்கூடிய அறிவு அவசியம் இல்லையா. எனவே இந்த பகுப்பாய்வு தன்மை அறியணும்னு சொன்னால் அவர் கணக்கியல் நடைமுறைகள் குறித்த முழுமையான அறிவும் அவருக்கு தேவைப்படுகிறது. அதாவது கணக்கேடுகள் பராமரிப்பிற்கு அடிப்படை அறிவு போதும், ஆனால் கணக்கியல் பணிக்கு முழுமையான அறிவு தேவைப்படும் சொல்லலாம். லாஸ்ட்டாக பார்க்கலாம், தேவையான திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கணக்கேடுகள் பராமரிப்பிற்கு நமக்கு என்ன அவசியம் இல்லை, பகுப்பாய்வு திறன் அவசியம் இல்லை. பகுப்பாய்வு திறன் என்ன செய்யலாம், அவசியம் இல்லை. எனவே பகுப்பாய்வு திறன் கணக்கு பராமரிப்பதற்கு தேவை இல்லை. பகுப்பாய்வு திறன் எங்கே தேவை, கணக்கியல் பணியை செய்வதற்கு பகுப்பாய்வு திறன் தேவை. புரிதா மாணவிகளை? முக்கியமான கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். அதனுடைய நிறைய பிள்ளைங்க ஹெட்லைன் என்ன செஞ்சுருப்பான்னு சொன்னால் அப்படியே போட்டு வச்சுருப்பான். ஆனால் இந்த கணக்கேடுகள் பராமரிப்பும் கணக்கியலையும் மாற்றி எழுதிடுவீங்க. மாணவிகளே, திட்டமும் தெளிவுமாக நீ பொருள் உணர்ந்து படிக்கணும். கணக்கேடு பராமரிப்பு கணக்கியல். அதனால் அதான் நீ என்ன செய்வேன்னு சொன்னால் இங்கே உண்டு அடிப்படை அறிவு, இங்கே என்ன செய்வோன்னு சொன்னால் முழுமையான அறிவு, இங்கே எழுத்தர் பணி, இங்கே பகுப்பாய்வு. இப்படி படிக்காத. அந்த ஹெட்டிங் கணக்கேடு பராமரிப்புக்கு தேவையானது என்ன, கணக்கியலுக்கு என்னன்ட்டு தெளிவாக படிமா. நிறைய படிச்சுட்டு எழுதும்போது அந்த கொஸ்டின் நாங்கள் வெட்டி போடுற மாதிரி மாற்றி பக்கத்தில் எழுதுறீங்க. வேறுபாடுகளை பொருள் உணர்ந்து படி. 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே.